ஒரு ஊர்ல மாணிக்கம்னு ஒரு காய்கறி வியாபாரி இருந்தாரு. ரொம்ப உழைப்பாளி. தினமும் பக்கத்து ஊருக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு காடு வழியா வருவாரு. ஒரு நாள் வியாபாரம் முடிய ரொம்ப நேரமாகிடுச்சு. இருட்டுல காட்டு வழியா வரும்போது பயங்கரமான சத்தத்தோட ஒரு பேய் அவர் முன்னாடி வந்து நின்னுச்சு. அந்த பேய் ரொம்ப பசியில இருந்தது. நில்லு. நான் ரொம்ப நாளா எதையும் சாப்பிடாம இருக்க. நாளைக்கு வரும்போது எனக்கு ஒரு கோழி கொண்டு வரணும். இல்லைனா உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். மாணிக்கம் பயத்துல நடுங்கிக்கிட்டே வீட்டுக்கு ஓடி வந்தாரு. நடந்தத அவர் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னாரு. இன்னைக்கு காய்கறி விற்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த வழியா வந்தப்ப அங்க ஒரு பேய் இருந்தது. அந்த பேய் கோழி கேக்குது. நாளைக்கு நான் எப்படி அந்த பக்கம் போவேன்? நமக்கு இருக்கிற வருமானத்துல தினமும் கோழிக்கு எங்க போறது? நாம எப்படி சாப்பிடுறது? நீங்க பயப்படாதீங்க. நாளைக்கு ஒரு கோழியே தந்துடலாம். அப்புறம் உங்கள அது விட்டுடும். அதுக்கப்புறம் நீங்க பயப்படாம போலாம். மறுநாள் சொன்னபடி கோழிய வாங்கிட்டு போய் பேய்கிட்ட கொடுத்தாரு மாணிக்கம். ஆனா அந்த பேய்க்கு ஆசை கூடி போச்சு. இந்த கோழி எனக்கு பத்தாது. எனக்கு நரமாமிசம் வேணும். நாளைக்கு வரும்போது கொண்டு வர்றியா இல்ல உன்னையே சாப்பிடவா? ஐயோ சாமி, இதெல்லாம் என்னால முடியாது. நான் சாதாரண வியாபாரி. என்னை விட்டுருங்க. மறு பேச்சு பேசக்கூடாது. நாளைக்கு நீ மனித கரியோட வரணும். இல்ல நான் உன்னை வீடு தேடி வந்து கொள்ளுவ. மாணிக்கம் அழுதுகிட்டே ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய சாமியார்கிட்ட ஓடினாரு. சாமி, என்ன காப்பாத்துங்க. காட்டுல ஒரு பேய் என்கிட்ட மனித மாமிசம் கேக்குது என்று சொன்னார். மகனே, பயப்படாதே. தீய சக்திகளுக்கு தைரியத்தை கண்டால் பயம். நாளைக்கு நீ எப்பவும் போல வியாபாரத்துக்கு போ. நான் உனக்கு பின்னாடியே மறைஞ்சு வரேன். அந்த பேய நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னார் சாமியார். அடுத்த நாள் மாலை மாணிக்கம் நடுங்கிக்கிட்டே காட்டு வழியா வர்றாரு. சாமியார் ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்கிறாரு. பேய் பயங்கரமா கத்திக்கிட்டு வருது. நான் கேட்ட நரமாமிசம் எங்கே? கொண்டு வந்தியா? இல்லனா உன்னை இப்பவே கொன்னுடுவேன்.